அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை உள்ள திருவசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை பின்பற்ற விரும்புகிற சீடர்களுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என இது நமக்கு கற்றுத்தருகிறது. 4 முக்கிய செய்திகளை இன்றைய நற்செய்தி கொண்டிருக்கிறது. இந்த 4 செய்திகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட தொடர் சங்கிலி போல. முதலில் இயேசுவை யார் பின்பற்ற வேண்டும்? இதுதான் முதல் செய்தி. இயேசுவை யார் வேண்டுமானாலும் பின்பற்றலாம். அவரே சொல்லுகிறார் பாருங்கள், தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும். எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற வாழ்க்கை முறை இயேசுவை பின்பற்றுவது என்பது இந்த மதத்தை சார்ந்தவர்கள்தான் பின்பற்ற வேண்டும் என்ற நிலை அல்ல. அல்லது கத்தோலிக்க மறையிலே கூட ஏதோ இது ஃபாதர் சிஸ்டர்ஸுங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. இயேசுவை யார் வேண்டுமானாலும் பின்பற்றலாம். 2வது செய்தி பாருங்கள், அப்படி பின்பற்ற விரும்புகிறவர் முதலில் செய்ய வேண்டிய வேலை தன்னலம் மறுப்பது. டு டினை himself or herself. இந்த தன்னலம் மறுத்தல் என்பது மிக மிக அவசிய கூறாக இருக்கிறது. தன்னலம் மறுத்தல் என்பது தனக்கென சிந்தனைகள், தனக்கென வாழ்க்கை முறை இவற்றை விடுத்து இயேசுவுக்காக வாழுகிற வாழ்க்கை முறை. The principle dominant of my life. எது என் வாழ்வில் என்னை மேலாதிக்கம் செய்கிற ஒரு கொள்கையாய் இருக்கிறது. பல நேரங்களில் எனது செயல்கள், எனது விருப்பங்கள் இவை சாக வேண்டும். அதுதான் சீடத்துவத்தினுடைய மகிமையே அடங்கி இருக்கிறது. அழகாய் பாரதிதாசன் சொல்லுவாரே, தன் வீடு, தன் மனைவி, தன் சம்பாத்தியம் இதெல்லாம் கடுகு உள்ளம். சீடராய் வாழுகிறவர்களுக்கு இந்த கடுகு உள்ளம் என்பது இருக்கக்கூடாது. 3வது செய்தி பாருங்கள், பிறகு எப்படி இருக்க வேண்டும்? தம் சிலுவைகளை சுமக்கிறவர்கள். தன்னையே மறுத்தாகிவிட்டது, பிறகு எப்படி சிலுவை வரும்? யோசித்து பார்க்க வேண்டும். என்னையே மறுத்து விட்டேன், பிறகு எனக்கு எப்படி சிலுவை வருகிறது? இங்குதான் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இயேசுவின் சிலுவை யாருடையது? இயேசுவின் சிலுவை அவருடையது அல்ல. இயேசுவினுடைய சிலுவை நம் பாவங்கள். நமக்காக அவர் பாடுகள் பட்டார் என்றால், இயேசுவை பின்பற்ற விரும்புகிற சீடர்கள் தம் சிலுவைகளை சுமப்பது என்பது கடவுளால் நமக்கு வழங்கப்படுகிற சுமைகளை சுமப்பது. பிரைஸ் தி லார்ட். இதான் அன்னோன் சஃபரிங், காரணமில்லாத துன்பங்கள். காரணமில்லாத துன்பங்கள் இவற்றை நாம் சுமக்க வேண்டும். கொஞ்சம் என் வாழ்வை திரும்பி பார்த்தால் எனக்கு நிறைய பளு இருக்கிறது. உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது? ஃபாதர், போராட்டமாக இருக்குது. ரைட்டுப்பா, அந்த போராட்டத்திற்கு யாரெல்லாம் காரணம்? திரும்பி பார் உன் வாழ்க்கை. நீதான் காரணமாய் இருக்கிறாய். உனது பழுவை சுமந்து கொண்டிருக்கிறாய். இது சீடத்துவம் அல்ல. உனது பாவங்களை சுமப்பது சீடத்துவம் என நினைக்கிறாயா? உன்னால் உருவாக்கப்பட்ட சிலுவைகளை சுமப்பது சீடத்துவம் என நினைக்கிறாயா? முதலில் உன்னை மறுத்து கடவுள் உனக்கு தருகிற சிலுவைகள். கிறிஸ்டோபர் புனிதரை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். பேரர் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்டோபருங்கிற வார்த்தையே அதான், பேரர் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவை சுமப்பவர். அவரை பற்றி நிறைய பாரம்பரிய செய்திகள் இருக்கிறது. பழுவான சுமைகளை எல்லாம் அவர் சுமப்பார். குறிப்பாக மனிதர்களை கூட ஆறுகளை கடந்து செல்ல அவர் உதவுவார். ஒரு முறை ஒரு சின்ன குழந்தை அவர்கிட்ட, என்னை நீங்கள் இந்த ஆற்றுல கடந்து போகணும், ஹெல்ப் பண்ணுங்க. உடனே அந்த குழந்தையை தூக்குறாரு. பயங்கர பாரம்.
பயங்கர பாரம் அது. இருந்தாலும் அந்த ஆற்றுல தண்ணி வேற நிறைய ஓடுது. கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் அந்தாண்ட கரை இறக்கிட்டு, என்னடா அந்த குழந்தை இவ்வளோ பாரமாக இருக்குதுன்னு பார்க்குறாரு. அப்போ அந்த குழந்தை சொன்னிச்சு அவரை பார்த்து, நான் ரொம்ப பாரமாக இருந்தேன்னா நான் யார் தெரியுமா? நான் தான் இயேசு. இந்த பாரம் என்னுடையதல்ல, உலகத்தின் பாரங்களை நான் சுமந்தேன், இன்று நீ என்னை சுமந்திருக்கிறாய். ஜோரா கிறிஸ்டோபர் கரங்களை தட்டலாம். துறவிகளாகிய நாம் எல்லாரும், இயேசுவை பின்பற்ற விரும்புகிற கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் எப்போது இயேசு நமக்கு தருகிற சிலுவைகளை சுமக்க போகிறோம்? வாழ்நாள் முழுக்க நம்மளுடைய நோய், நம்மளுடைய பிரச்சனை, என் குடும்பத்து பிரச்சனை, என் தலைவலி இப்படியே போயிட்டு இருந்தா இயேசு நமக்கு கொடுக்கிற சிலுவைகளை நம்ம எப்படி சுமக்க போகிறோம்? நான் இன்னைக்கு காலையில் சும்மா இன்டர்நெட்டில் உட்காந்து செயின்ஸ் ஹூ சஃபர்ட் ஃபார் அதர்ஸ் ஜென்ரலாக அப்படி அடிப்போம், யாராவது வந்தாங்கன்னா அதான் சொல்லலான்ட்டு அடித்தா செயின்ட் ட்ரேசா பெனடிக்டா ஆஃப் த கிராஸ். யார் அவங்க? இன்னைக்கு ஃபீஸ்ட்டு. நிஜமாக எனக்கு தெரியாது இன்னைக்கு ஃபீஸ்ட்டுன்னு. அவங்க வரலாறு எல்லாம் படித்து முடிக்கிறேன், ஆகஸ்ட் 9 தான் அவங்க ஃபீஸ்ட்டுன்னு. ஐயோ ஆண்டவரே, எப்படி பேசுகிறீங்க இவங்க வழியா நீங்கள் எங்கிட்ட? நிஜமாக எனக்கு தெரியாது. இன்றைக்கி நான் அதை படிக்கலைன்னா அவங்களுக்கு நான் பூசை கூட வச்சுருக்க மாட்டேன், ஆப்ஷனல் மெமரியா. ஆனால் என்ன நடந்தது பாருங்கள், கடவுள் அப்படியே காட்டுறார் அந்த அம்மாவுடைய சஃபரிங் எப்படி அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, ஐ நோ லாங்கர் லிவ் ஆஃப் மை ஓன் லைஃப், ஐ நோ லாங்கர் ஹாவ் அ லைஃப் ஆஃப் மை ஓன். எனக்கென சொந்த வாழ்வு இல்லை என இந்த புனிதர் சொல்லுகிறார். அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க. அப்போ முதல் வேர்ல்டு வார் வருது, உடனே நர்சிங் ஹெல்ப்புக்கு போகிறாங்க. திரும்ப அது முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து ஃபிலாசபியில் டாக்டரேட் வாங்குறாங்க. டாக்டரேட் வாங்குற வரைக்குமே அந்த அம்மா ஒரு யூத பெண். பிறகு கிறிஸ்தவ மறை, கத்தோலிக்க மறையில் சேருகிறார்கள், சிஸ்டர் ஆகிறாங்க. பிறகு மார்டராக கொல்லப்படுகிறார்கள். வாழ்க்கையை பாருங்கள். அவர்களுடைய புத்தகம், பிலாசபிக்கல் புக்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அதில் சில வரிகள், கடவுள் எனக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பிலே நான் அன்றாடம் நடந்து செல்வேன், அது எவ்வளவு பெரிய போராட்டமான வாழ்வாக இருந்தாலும் சரி, நாம் மகிழ்ச்சியாக அமர்ந்து கொள்ள கிறிஸ்தவர்களாக இங்கே இல்லை. நாம் நமது விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள துறவிகளாக இங்கு இல்லை. நமக்கு சிலுவைகள் கொடுக்கப்பட போகிறது. நமக்கென இயேசுவோடு இணைந்து சிலுவைகளை சுமப்பதுதான் உண்மையாக வாழ்வை கண்டடைவது. அதைதான் பவுலடியார் மிக அழகாக அடிக்கடி தனது திருமுகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 11வது அதிகாரம் 28 தனது பிரச்சனைகளை எல்லாம் பட்டியலிடுகிறார். நான் பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசித்தாக முற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். அடுத்த வரியை பாருங்க, இவை தவிர எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. ஒரு கன்னியர் குழுமத்தில் நான் வாழுகிறேன் என்றால் உண்மையில் என் கவலை இங்கிருக்கிற எல்லா கன்னியர்களை பற்றியதாக இருக்க வேண்டும். என் மறைமாவட்ட குருவாக நான் இருக்கிறேன் என்றால் என் மறைமாவட்டத்தில் பணியாற்றுகிற அத்தனை குருக்கள், மக்கள் எல்லாருடைய கவலைகள் என் கவலையாய் இருக்க வேண்டும். எனது கவலைகளை விட்டுவிட்டு அடுத்தவரின் கவலைகளை சுமக்கிற, அதை சிலுவையாய் சுமக்கிற போதுதான் புனிதத்தில் நான் நடக்க தொடங்குகிறேன். அதே பவுலடியார் மீண்டும் சொல்றார் பாருங்க, கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 24 உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக
வேதனை உற்றார். வாழ்வு என்பது கிறிஸ்துதான். அந்த கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் இந்த 3 படிநிலைகள் நமக்கு அவசியம். யார் வேண்டுமானாலும் இயேசுவை பின்பற்றலாம். முதல் விடயமாக தன்னை அவர் துறக்க வேண்டும். 2வது விடயமாக எனது சுமைகள் அல்ல, கடவுள் எனக்கு கொடுக்கும் சிலுவைகள். அந்த சிலுவை கணவன் என்ற நிலையில், மனைவி என்ற நிலையில், பிள்ளைகள் என்ற நிலையில், இதோ குழுமத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் என்ற நிலையிலே எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த சிலுவைகளை சுமந்து இயேசுவுக்கு சாட்சியாய் நடப்பது. கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. புனித ட்ரேசா பெனடிக்டாவுக்காக நன்றி ஆண்டவரே. தனது பெயரே பெனடிக்டா ஆஃப் த கிராஸ் என வைத்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சிலுவையை நேசிக்கிறோம், சிலுவையை முத்தமிடுகிறோம். ஆனால் பிறருடைய சிலுவைகளை சுமக்க முன்வருவதில்லை. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த சிலுவைகளை பற்றி நாங்கள் கவலைப்படுவதே இல்லை. எங்கள் பிரச்சனை, எங்கள் நோய், எங்கள் இன்பம், எங்கள் பாவம், எங்களது சுமை என ஏராளம் நாங்கள் இழுக்க முடியாத பளுவை இழுத்து கொண்டு போகிறோம். இவற்றிலிருந்தெல்லாம் நான் விடுபட வேண்டும். ஆண்டவரே, உண்மையான சீடத்துவம் என்பது ஆண்டவரே நீர் எனக்கு தருகிற சிலுவைகள், பிறருடைய கவலைகளை சுமக்கிற மகனாய் மகளாய் உண்மையான உமது அன்பை இந்த உலகில் எடுத்து காட்டி வாழுகிற பிள்ளைகளாக எங்கள் வாழ்வு மாறிட மீண்டுமாய் எங்களது அர்ப்பண வாழ்வை உமது திருப்பீடத்தில் வைக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும் நல்ல தந்தையே. ஆமேன்.